Welcome viewers, welcome students. This is 8th standard English workbook. In this session, we are going to know the answers of worksheet 8. இந்த செஷனில் நாம் இப்போ worksheet 8 ஆன்சரை பார்க்க போகிறோம். Unit 4 Prose Reminiscence. Students, இந்த worksheet 8ல இங்கே QR கோடு கொடுத்துருக்காங்க, கான்டென்ட் வீடியோ கொடுத்துருக்காங்க, அசஸ்மெண்ட் வீடியோ கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு QR கோடையும் உங்கள் திக்ஷா ஆப்பில் போயிட்டு ஸ்கேன் பண்ணி அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோ மூலமாக நீங்கள் நிறைய செய்தியை தெரிஞ்சுக்கலாம். Question number 1. Read the following passage and answer the questions. இப்போ பேசேஜ் என்னன்னு பார்ப்போம். The villa we were living in was known as Moran's Garden. A flight of stone flagged steps led up from the water to a long, broad veranda which formed a part of the house. The rooms were not regularly arranged, nor had all on the same level and some to be reached by short flights of stairs. The big sitting room overlooking the landing steps had stained glass windows with colored pictures. Okay students, இந்த பேராவில் கொடுத்துருக்காங்க, இந்த மாரன்ஸ் கார்டன் பற்றி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹவுஸ் இது உங்களுக்கு ஓகேவா. இப்போ இதில் இம்பார்ட்டன்ட் என்ன கொஸ்டின்ஸ் பார்ப்போம். The name of the house they were living is, அவங்க வசிக்கிற இந்த வீட்டினுடைய பெயர் என்னவா இருக்கு பாருங்க, மாரன்ஸ் கார்டன். ஓகே, அதே போல the word stained glass in the passage means the landing steps had stained glass. இப்போ இந்த stained glass என்ன அர்த்தம் அப்படின்னா, அடுத்து பாருங்க, glass windows with the colored pictures. இப்போ stained அப்படின்னா கரை படிந்த அந்த கரையை போக்க முடியாத அளவுக்கு இருக்கிற ஸ்டெயின் சொல்லுவாங்க. அந்த கரையை போக்க முடியாது. ஆனால் இங்கே என்ன அப்படின்னா வித் colored pictures கொடுத்துருக்காங்க. அப்போ colored pictures அப்படின்னா என்ன மீனிங் வரும், ஆப்ஷன் பார்ப்போமா. A sparkling glass, மின்னுகின்ற கிளாஸ். A mark on something that is difficult to remove. அந்த கிளாஸில் இருக்கிற கரை, மார்க்னா ஒரு கரை அடையாளம், அதை ரிமூவ் பண்ண முடியாது. C, glass that has been colored, okay, and cut into various shapes to form pictures or patterns. பிக்சர்ஸும் பேட்டர்ன்ஸும் ஓகே இருக்கிற கிளாஸ், அது வேரியஸ் ஷேப்ஸில் இருக்கு. ஓகேவா. அப்போ இங்கே என்ன மீனிங் வரும் அப்படின்னா, இது கரையான கிளாஸ்னு சொல்லக்கூடாது. நம்ம ஆப்ஷன் சி இருக்கு இல்லையா, தேர்டு, இதுதான் சரியான ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், செகண்ட் கொஸ்டின் பாருங்க. லுக் அட் தி இமேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் given below. என்ன இமேஜ் பாருங்க, இந்த இமேஜ் தெரியுதா உங்களுக்கு. டூத் பேஸ்ட் இருக்கு, அந்த டூத் பேஸ்ட்ல சில லீவ்ஸ் இருக்கு பாருங்க, லீவ்ஸ். ஓகேவா. அப்படி பார்த்தோம்னா என்ன கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் த ஃப்ளேவர் ஆஃப் த டூத் பேஸ்ட். என்ன ஃப்ளேவர், இந்த டூத் பேஸ்ட் சுற்றிலும் அந்த லீவ்ஸ் இருக்கு இல்லையா, என்ன லீவ்ஸ்ன்னு பார்த்து தெரியுதா உங்களுக்கு, எந்த மாதிரியான லீவ்ஸ்ன்னு பார்த்து தெரியுதா உங்களுக்கு. ஓகே, என்ன லீவ்ஸாக இருக்கும். இப்போ நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா, நீம் நினச்சிட்டு இருக்கேன். நீம் இஸ் த ஃப்ளேவர் ஆஃப் த டூத் பேஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட், அசியூம் யூ ஆர் த மார்க்கெட்டிங் மேனேஜர் ஃபார் தி above ப்ராடக்ட். ப்ரிப்பேர் எ கேட்சி ஃப்ரேஸ் டு செல் த ப்ராடக்ட். இப்போ ஒரு கேட்சி ஃப்ரேஸ் அப்படின்னு கேட்குறாங்க, ஒரு கொட்டேஷன், ஒரு கேப்சூல், ஒரு பழமொழி மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா. என்ன எழுதுவோம், இது பார்த்து நீம் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரே ஆன்சர் வரும். பட் இந்த ஃபோர்த்து கொஸ்டின்ஸ் ஆன்சர் வித்தியாசமாக வரும், ஒவ்வொருத்தரும் ஆன்சர் எழுதலாம். இதே இறுதி இல்லை. கான்ஃபிடென்ட் ஸ்மைல் is in your correct toothpaste. Confident smile is in your correct toothpaste. Okay, next பாருங்க, fifth question. Read the following sentence and insert the correct punctuation given below. கீழ இருக்கிற சென்டென்ஸ் இருக்கு, இதுல கரெக்ட் பஞ்சுவேஷன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். Wow, it's a beautiful bird. It's a beautiful bird. Have you seen such a beautiful bird earlier? ஓகேவா. ரெண்டு சென்டென்ஸ் இருக்கு. இங்கே முதல் சென்டென்ஸில் வாவ் அப்படின்றது இன்டர்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சென்டென்ஸ் இங்கே முடிஞ்சிடுது. மீண்டும் ஹெச்ன்ற கேபிட்டல் வந்திருக்கா, ஹெச் கேபிட்டல் வரனால இன்னொரு சென்டென்ஸ் ஆரம்பிக்குது. இங்கே பஞ்சுவேஷன் மார்க் போடணும். இங்கே ஹேவில் ஆரம்பிக்கிறதுனால, அதாவது வெர்பில் ஆரம்பிக்கிறதுனால இது ஒரு கொஸ்டினாக இருக்கும். இப்போ கொஸ்டினுக்கு நீங்கள் என்ன மார்க் போடணும் தெரியல,
அப்போ என்ன வரும் பாருங்க, வாவ் அப்படின்றது வந்து இன்டர்ஜெக்ஷன் இருக்காது, நம்ம என்ன போடுவோம், எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் போடலாம். ஓகேவா, ஆச்சரியக்குறி. அப்போ இந்த சென்டென்ஸ் இங்கே முடிகிறதுனால என்ன போடுவோம், ஃபுல் ஸ்டாப் வைக்கலாம். ஹேவ்ல ஆரம்பிக்கிறனால இன்டராக்டிவ் சென்டென்ஸாக இருந்தாலும் என்ன செய்வோம், நம்ம கொஸ்டின் மார்க் போடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பாருங்க, 6th கொஸ்டின். பஞ்சுவேட் த ஃபாலோயிங் லைன்ஸ் ஃப்ரம் எ போயம். இது ஒரு போயம் மாதிரி கொடுத்துருக்காங்க, இதை பஞ்சுவேட் பண்ணுமா, அதை இதை முதல்ல படிப்போமா. ஐ ஹவ் நாட் சீன் ஹிஸ் ஃபேஸ் nor have I listened to his voice, only I have heard his gentle footsteps from the road before my house. ஓகே, இதில் பாருங்க, இந்த ஐல ஸ்மால் லெட்டர் கொடுத்துருக்காங்களா பாருங்க, ஸ்மால் லெட்டர், இங்கே ஒரு ஐ ஸ்மால் லெட்டர் இருக்கு, இங்கே ஒரு ஐ ஸ்மால் லெட்டர் இருக்கு, இதெல்லாம் கேபிட்டலில் போடுவோம். வேற ஒன்றும் புதுசாக கொடுக்கல. இது இந்த சென்டென்ஸ் எங்கே முடியுது அப்படின்ற புதுசாக மட்டும் வச்சா போதும். பார்ப்போமா, பாருங்க, ஐ ஹாவ் நாட் சீன் ஹிஸ் ஃபேஸ் நார் ஹாவ் ஐ லிசன்ட் டு ஹிஸ் வாய்ஸ், only I heard his gentle footsteps from the road before my house. ஓகே, ஒரு போயம் மாதிரி கொடுத்து, போயம் ஃப்ரம் த போயம்னா போயம் லைனும் எழுதிட்டோம். இப்போ அவங்க பாருங்க, இந்த ஸ்மால் லெட்டர் கொடுத்துருக்கோம், ஐ கேபிட்டல் மாற்றிருக்கோம், இங்கே ஒரு ஐ கேபிட்டல் மாற்றிருக்கோம், இங்கே ஒரு ஐ கேபிட்டல் மாற்றிருக்கோம், இங்கே வாய்ஸ் ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கிறோம், இங்கே ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்கு. ஓகேவா, எல்லா பஞ்சுவேஷன் போட்டோமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோமா. 7th பாருங்க, யூசிங் த ஃபாலோயிங் மைண்ட் மேப், prepare a paragraph with the proper beginning, middle and end and use appropriate punctuation marks. ஓகேவா, பார்ப்போமா. மைண்ட் மேப் கொடுத்துருக்காங்க, இந்த மைண்ட் மேப் வச்சு என்ன செய்யணும், நம்ம ஒரு பேராஃப் எழுதணும். மைண்ட் மேப்னா சென்டென்ஸாக இருக்காது, எல்லாம் வந்து ஹின்ஸாக இருக்கும். ரவீந்திரநாத் டாகூர் ஹின்ஸில் இருக்கு, born in 1861 ஹின்ஸ் இருக்கு, received the Nobel Prize for Literature in 1913 for கீதாஞ்சலி, பர்த் பிளேஸ் டேஷ் போட்டு கொல்கட்டான்னு கொடுத்துருக்காங்க, இஸ் ஃபேமஸ் புக்கு கீதாஞ்சலி கொடுத்துருக்காங்க, நிக் நேம் வந்து குருதேவ், எல்லாம் ஜஸ்ட் இன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம என்ன செய்யணும், சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுவோம். முதல்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து born இது போடுவோம், முதல்ல பிறந்தது போடுவோம். முதல்ல ஃபர்ஸ்ட் ரவீந்திரநாத் டாகூர் பற்றி சொல்கிறோம். நம்ம இந்த ரவீந்திரநாத் டாகூர் யார், அவர் எப்போ பிறந்தாரு, ஓகேவா, அவருடைய நிக்நேம் என்ன, என்ன புக் எழுதினாரு. அப்போ பிறந்தாருன்னு சொன்னோம்னா எங்கே பிறந்தாருன்னு கொண்டு வரணும் இல்லையா, பிறந்தாரு வருஷம் இடம் அடுத்து இது போடுவோம். அப்புறம் என்ன செய்வோம், அவருடைய நிக்நேம் போடுவோம், அப்புறம் அவருடைய புக் எழுதுவோம், அப்புறம் அதுக்கு நோபல் பிரைஸ் 3 இந்த பாயிண்ட் எழுதுவோமா. அப்போ பாயிண்ட் 1 2 3 4 5 பாயிண்ட்ஸ் வரும் நமக்கு. இன்னும் கூடுதல் கூட சேர்த்திக்கலாம், தப்பில்லை. பார்ப்போமா, பாருங்க, ரவீந்திரநாத் தாகூர் was born in 1861 in Kolkata. Point 1. His nickname was என்னங்க, குருதேவ். ஓகே, Tagore had written Geetanjali, which is his famous book, means song of offerings. நம்ம இதோட மீனிங் சொல்லிட்டோம். He received, இந்த அடுத்த பாயிண்ட், he received the Nobel Prize for Literature in 1913 for his collection of lyrical poems கீதாஞ்சலி. ஓகே, நம்ம இருக்கிற ஹின்ஸை வச்சுக்கிட்டு நம்ம சென்டென்ஸ் எழுதிட்டோம் இல்லையா. சரி, நெக்ஸ்ட் 8th போவோமா. 8th பாருங்க, லுக் அட் த பிக்சர் கிவன் பிலோ, ரைட் எ பேராகிராஃப், கிவ் எ சூட்டபிள் டைட்டில் அண்ட் கிவ் எ சூட்டபிள் டைட்டில். கீழே பிக்சர் கொடுத்துருக்காங்க, பேராகிராஃப் எழுதணும், டைட்டில் எழுதணும். என்ன பிக்சர் பார்ப்போமா. ஓகே, இந்த பிக்சர் பாருங்க, ஒரு நேச்சுரல் பிக்சர் மாதிரி தெரியுது. ஓகே, ஒரு லேக்கா ரிவரான்னு தெரியல, படகு ஒன்று இருக்குது, என்னென்ன இருக்குன்னு மேலே பார்த்துக்குவோம். லேக்கா ரிவர், ஓகே, படகு ஒன்று இருக்குது. ரெண்டாவது ஒரு தென்னை மரம் இருக்குது, கோகனட் ட்ரீ இருக்குது, சம் ஹட்ஸ்லாம் இருக்குது, வீடுகள் ஹவுசஸ் இருக்குது, பக்கம் வந்து சில ட்ரீஸ்லாம் இருக்குது. ஓகேவா, மேகம் லைட்டாக மூடுற மாதிரி இருக்குது. இப்போது இதை வச்சு நம்ம என்ன செய்வோம், ஒரு பேராகிராஃப் எழுதுவோமா. பாருங்கள், இது நேச்சர் இஸ் காட், நம்ம வந்து டாபிக் கொடுத்துருக்காங்க, நேச்சர் இஸ் காட். நமக்கு வந்து இயற்கை தான் நமக்கு வந்து கடவுள். இப்போ ஏன்னா இயற்கை தவறும் போது நம்ம எல்லாமே அனுபவிக்கிறோம். ஓகேவா, என்னன்னு பாருங்க, நேச்சர் இஸ் எசென்ஷியல் ஃபார் மேன்கைண்ட். ஓகே, நேச்சர் இஸ் எசென்ஷியல் ஃபார் மேன்கைண்ட். ஃபர்ஸ்ட், த ஹவுசஸ் ஆர் சரௌண்டட் பை வாட்டர். இங்கே வாட்டர் இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால் இந்த வீடுகளில் வந்து சரௌண்டட் பை வாட்டர். ஓகே, எ போட் இஸ் சைலிங் டு கிராஸ் ரிவர். இப்போ இங்கிருந்து இந்த ஆறும் இருக்கலாம், ஆறுன்னு நினைக்கிறேன், இந்த போட்டில் கிராஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. The beautiful trees and a tall coconut tree adore the place. இந்த ட்ரீலாம் இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த இடத்த அடோர் அப்படின்னா அழகு சேர்க்கிறது.
the place as ornaments. எப்படி நம்ம வந்து ornaments அப்படின்றது அணிகலன்கள் இருக்கு இல்லையா, அந்த அணிகலனை போல இது வந்து ஆபரணங்களை போல இது வந்து அழகு சேர்க்கிறது. the cloudy sky in hides the sun. இந்த cloudy மேகங்கள் வந்து சூரியனை மறைக்கிறது. when it is raining மழை வரலாம், மழை வந்து கொண்டிருக்கிறது. the water we drink நம்ம குடிக்கிற தண்ணி, the air we breathe நம்ம சுவாசிக்கிற காற்று, the birds we hear chirping பறவைகள் கத்துகின்ற ஒளி, are truly value of nature இதெல்லாம் வந்து நேச்சருடைய மதிப்பு. which we should conserve நம்ம அதை அழிக்கக்கூடாது, பாதுகாக்கணும். and we should make worthy அது நம்ம தகுதியுடையதாக வாழ வேண்டும், தகுதியுடையாக கொள்ள வேண்டும். ஓகேவா? இந்த நேச்சரை பற்றி நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பேராகிராஃபு, இதுவும் வந்து பொதுவானது தான். இந்த பேராகிராஃபும் இதே முடிவல்ல, உங்களுடைய சொந்த ஸ்டைலில் உங்களுடைய நல்லா உங்களுடைய சிறப்பான வேர்ட்ஸை வச்சு நீங்கள் பேராகிராஃப் நீங்களே எழுதலாம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு 9th பாருங்க. 9th one, prepare a tour plan using the following clues. க்ளூஸ் கொடுத்துருக்காங்க. அந்த க்ளூஸ் மூலமாக நம்முடைய என்ன டூர் போகிறோம் இல்லையா, எப்படி பிளான் பண்ண பாருங்க. என்னென்ன க்ளூஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏ வந்து டேட் ஆஃப் ட்ராவல், என்னைக்கு போகிறோம், நம்பர் ஆஃப் டேஸ் நம்ம போகக்கூடிய நாட்கள் எத்தனை, நம்பர் ஆஃப் பர்சன் நம்ம கூட எவ்வளோ பேர் வராங்க, டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ செலவாகும், பிளேஸ் ஆஃப் விசிட் என்ன இடங்கள் பார்க்க போகிறோம். ஓகேவா? அப்புறம் வந்து மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் எந்த டிரான்ஸ்போர்ட்டில் போகிறோம் வரோம், ஆக்டிவிட்டீஸ் அங்கே என்ன செய்ய போகிறோம், திங்ஸ் டு பேக்கடு என்னென்ன திங்ஸ் கொண்டு போகிறோம், வேர் டு ஸ்டே எங்கே தங்க போகிறோம், டேட் ஆஃப் ரிட்டர்ன் எப்போ திரும்ப போகிறோம். ஓகேவா? சரி, என்னென்னு பார்ப்போமா, எங்கே போகிறோன்னு பார்ப்போமா. ஓகே, 25th June 2021 போகிறோம். நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 4 days, நம்பர் ஆஃப் பர்சன் 4 person, டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 1 lakh அந்த மாதிரி இடத்துக்கு போகிறோம். பிளேஸ் ஆஃப் விசிட்டு ரிஷிகேஷ், ரிஷிகேஷ் எங்கே தெரியுமா, ஓகே, எம்ஐஎம்எல் அடி வரும், அங்கே போகிறோம். மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டு ஃப்ளைட் அண்ட் கார். ஓகேவா? ஆக்டிவிட்டீஸ் வந்து விசிட்டிங் பிளேசஸ், நம்ம பிளேஸ் விசிட் பண்ணுறோம். வர்ஷிப்பிங் அங்கே கோயில் இருக்குது, அங்கே கோயிலுக்கு போகிறோம். ராஃப்டிங் கங்கையில் ராஃப்டிங் போகிறோம். டூயிங் கங்கா ஆர்த்தி. ஓகே, திங்ஸ் டு பேக்கடு என்ன திங்ஸ் பேக் பண்ணுவோம் அப்படின்னா, க்ளோத்ஸு, காஸ்மெட்டிக்ஸு, மெடிசன்ஸு, சேஃப்டி, எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸு, வாட்டர் பாட்டில்ஸ் எக்ஸட்ரா. வேர் டு ஸ்டே எங்கே அங்கே தங்க போகிறோம், இன் ரிஷிகேஷ் அங்கே தங்க போகிறோம். டேட் ஆஃப் ரிட்டர்ன் 4 days அப்படின்னால எப்போ தங்க போகிறோம், 29th June 2021 வரப்போகிறோம். ஓகேவா? நம்ம வந்து இது ஒரு பிளான் தான், போக போகிறதில்ல. இப்போ இருக்கிற பேண்டமிக் பீரியட்லாம் போக முடியாது. ஜஸ்ட் கற்பனைக்கு ஒரு எல்லை இல்லை இல்லையா, கற்பனை எழுதுவோமே. நீங்களே நான் உதாரணம் கொடுத்துருக்கேன், எப்படி போகணும்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் எதை நீங்கள் எழுதாதீங்க, நீங்களே சொந்தமாக உங்களுக்கு தெரிந்த பிளேஸில் ஓகேவா நீங்கள் எழுதலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் 10th question. Read the following passage and answer the questions given below. While Dr. APJ Abdul Kalam was working on a construction project with the DRDO work பண்ணிட்டு இருக்கும் பொழுது, he asked the team what they would do to ensure security around a certain building. அந்த பில்டிங் அரௌண்டிங் வந்து செக்யூரிட்டி என்ன செய்ய போறேன்னு கேட்குறாங்க. the team lead suggested அவங்க வந்து ஆலோசனை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, broken glass on the walls, வால் மேலே நம்ம வந்து broken glass வைக்கலாம் அப்படின்றாங்க. the former president was quick to turn down. உடனே அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, the suggestion சொல்கிறாரு, he said the birds cannot perch on the wall. அப்படி பண்ணோம்னா அந்த மேலே பேர்ஸ் உட்கார்றது இல்லையா, திங்ஸ் ஸோ சம்திங் எல்ஸ், அப்போது அதை வைக்காதீங்க, இது பேர்ட்ஸுக்கு வந்து இன்ஜூரியாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஆலோசனை சொல்கிறார். ஓகேவா? அப்போது பேர்ட்ஸ் எப்படி பாதுகாக்கணுன்றது என்ன அவர் வந்திருக்கு. இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ரைட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹெல்பிங் த கிரியேச்சர் அரவுண்ட் யூ. உன்னை சுற்றி இருக்கிற அந்த கிரியேச்சர்ஸ் அப்படின்னா உயிரிகள், எப்படி நம்ம வந்து அதை ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றது ஒரு அனுபவம்னா இருக்கிற நடைமுறையை நான் வந்து ஒரு கற்பனையாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இல்லையா. இதை நீங்கள் படித்து பாருங்கள், நீங்கள் அதை போல் ஒன்று சொந்தமாக எழுதணும். ஓகேவா? பாரு என்னன்னு பாருங்கள். ஐ ஆம் லிவிங் இன் எ வில்லேஜ். மை ஹவுஸ் is situated far from the village. village ரொம்ப தூரமா இருக்கு. with trees, bushes and herbs. நாங்க இருக்கிற வீட்டை சுத்திரும் மரங்கள், bushes, herbsலாம் இருக்கு. I grow more trees. நான் நிறைய மரங்கள் வளர்த்திருக்கிறேன். in these trees more birds. அங்க நிறைய birds இருக்கும். squirrels, அணில்லாம் இருக்கு இல்லையா, rabbits and other animals are living. அங்க வசித்து கொண்டிருந்தன. I plan myself to keep the கிரியேச்சர், அதெல்லாம் என்ன செய்ய சொல்கிறேன், ஃபீடிங், அதுக்கு உணவு நான் வந்து அதுக்கு வைப்பேன். கேரிங், பத்திரமா பார்த்துக்குவேன். அண்ட் அஷூரிங் சேஃப்டி,
அது சேஃப்டியாகவும் நான் வந்து இருக்கிறதுக்கு நான் முக்கியமாக இருப்பேன். ஓகேவா? என்ன செய்வேன்? டெய்லி ஐ கீப் வாட்டர் இன் பவுல்ஸ் ஃபார் பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். அனிமல்ஸுக்கும் பேர்ட்ஸுக்கும் தினமும் வந்து பவுல்ஸ் கிண்ண தண்ணி வைப்பேன். ரெஸ்பெக்டிவ்லி நான் வளர்க்குறது இல்லாமல், ஓகேவா, நான் வளர்க்குறது இல்லாமல் வெவ்வேறு அனிமல் என்ன வரும், சம் க்ரோஸ், காகங்கள், டாக்ஸு, கேட்ஸ் அண்ட் கவுஸ் ஆர் ஆல்சோ ஃபெட் மை மீ. அதுவும் கூட வரும், அதுக்கு நான் உணவு கொடுப்பேன். மந்த்லி ஒன்ஸ் த வெஜிடேரியன் விசிட் மை பிளேஸ். அங்கே வெட்டரி டாக்டர் இருக்கார் இல்லையா, வெஜிடேரியன் சொல்லியிருக்கார், அவர் தான் வருவார். அண்ட் டேக் கேர் ஆஃப் தி கிரியேச்சர்ஸ். அங்கே வந்து அதுக்கு ஏதாவது நோய் இல்லாமல் இருக்கிறதுக்கும், நோய் வந்து அது கவனிக்கிறதுக்கும் மாதம் ஒரு முறை அவர் வெட்டினேரியன் வருவார். அதுவும் முக்கியம் இல்லையா? எப்பவுமே இப்போ இருக்கிற விலங்குகளாகட்டும் எதுவாகட்டும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. அதனால் நம்ம வந்து ஒரு வெட்டினேரியன் டாக்டரும் பார்க்க வேண்டியிருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. இது வரைக்கும் இந்த ப்ரோஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் பார்த்தீங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, நான் படிக்கிற ப்ரோஸில் ஒரே ஒரு பேரா மட்டும்தான் காம்பினேஷன் வந்திருக்கு. ஒரு ப்ரோஸ் செலெக்ஷன் அப்படின்னும் போது அதில் இருக்கிற எந்த கொஷினும் இல்லை. அதில் இது ஒர்க் புக் அப்படின்னால இது ஒன்லி கிண்டில் யுவர் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இது ஜென்ரலாக கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆனால் இந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் உங்களுக்கு எக்ஸாம் வராது. இருந்தாலும் இந்த ஒர்க் புக்கில் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் உங்களுடைய இங்கிலீஷ் லாங்குவேஜை கண்டிப்பாக டெவலப் பண்ணிக்கணும். கிரியேட்டிவாக ஓனாக எழுதணும். அதுதான் என்னுடைய பர்பஸ். அதனால் நீங்கள் வந்து சொந்தமாக எழுத பழகிக்குங்க. ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் தான். இதை அப்படியே காப்பி பண்ணாதீங்க. நீங்கள் சொந்தமாக எழுத பழகிக்குங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோஸ். ஸ்டூடெண்ட்ஸ், subscribe our channel and click the near bell icon. Okay, like, comment and share to your friends. Thank you students, thank you viewers, thank you.